அக்பர் கிட்ட ஒரு அறிவாளி சவால் விட்டாராம். என்னுடைய வேலைக்காரன் பெருந்தீனிக்காரன். அவனை நீ 1 மாதம் வச்சிருந்து ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை கொடுக்கணும். அவன் வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது. ஆனா 1 கிலோ கூட அவன் எடை கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாராம். அக்பர் சார்பா பீர்பால் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாராம். 3 வேளையும் மகத்தான விருந்து படைக்கப்பட்டுச்சாம். மாத கடைசியில எடையும் அப்படியே இருந்துச்சாம். அக்பர் ஆச்சரியப்பட்டு பீர்பால் கிட்ட எப்படின்னு கேட்டாராம். பீர்பால் சொன்னாராம், அவனுடைய இரவு படுக்கையை சிங்கக்கூண்டுக்கு பக்கத்தில் அமைச்சேன். கூண்டோட பூட்டு சரியா இல்லை அப்படின்னு சொன்னேன். அச்சம் காரணமா ஊட்டச்சத்து உடம்புல ஒட்டவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. அச்சமின்மையே ஆரோக்கியம், அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு தாத்தா அவங்களுடைய மனைவிக்கு தினமும் நியூஸ் பேப்பரை சத்தம் போட்டு படித்து காட்டுவாராம். பல நாட்களாக பாட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாராம். பாட்டிக்கோ காது சுத்தமாக கேட்காதான். ஆனால் எல்லாம் கேட்குற மாதிரி தலையை ஆட்டுவாங்களாம். இதை கவனிச்ச அவங்களுடைய பேரன் பாட்டியை பார்த்து, உங்களுக்கோ காது கேட்காது, அப்புறம் ஏன் தினமும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பாட்டி, அவர் அந்த நியூஸ் பேப்பரை படித்து காட்டும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு, அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்களாம். பேரன் தாத்தா கிட்ட போனானா. தாத்தாவை பார்த்து, பாட்டிக்கு காது சுத்தமாக கேட்காது, அது தெரிஞ்சும் நீங்கள் ஏன் தினமும் இப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த தாத்தா, அது எனக்கு தெரியும், ஆனால் பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாரு, அதுக்காக தான் தினமும் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு.